வணக்கம். தமிழக பட்ஜெட் 2033 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை இலக்காக கொண்ட டிவிகே அரசின் 2026-27 ஆண்டுக்கான முதல் முழுமையான மாநில பட்ஜெட் தமிழக நிதி அமைச்சர் என் மேரி வில்சன் 2026 ஆகஸ்ட் 5 அதாவது இன்னைக்கு சென்னையில் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் என்ன இருக்குன்னா, விரிவான கல்வி மேம்பாடுகள், சமூக நலன், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கிறது. முக்கிய துறை ஒதுக்கீடுகள் மற்றும் செலவினங்கள்: பள்ளி கல்வி 3734 அரசு பள்ளிகளை நவீனமாக்க 300 கோடி உட்பட 44,527 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவம் மற்றும் சுகாதாரம் 23,357 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள், புதிய பாதுகாப்பான சாலைகள் திட்டம் மற்றும் நம்ம சாலை செயலி ஆகியவற்றை உள்ளடக்கி ரூபாய் 21,524 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறைக்கு ரூபாய் 9,818 கோடியும், உணவு மானியங்களுக்காக மட்டும் ரூபாய் 14,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. முக்கிய முன்னெடுப்புகள் மற்றும் திட்டங்கள்: தமிழ்நாடு TN சுதர் திட்டம் 3,200 கோடி மதிப்பீடில் 1 லட்சம் நவீன படுக்கைகளை வழங்கும் 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகளை கட்டுவதற்காக ரூபாய் 10 கோடி மூலதனத்துடன் தமிழ்நாட்டு மாணவர் விடுதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு கழகம் உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி சுகாதாரம் ரூபாய் 139 கோடி ஒதுக்கீட்டில் 10,000 பள்ளிகளில் மிகவும் சுத்தமான, மிகவும் சிறப்பான வளாகம் என்ற முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. பொது விநியோக அமைப்பு BDS மூத்த குடிமக்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு அத்தியாவசிய பொருட்களை வீட்டிற்கே கொண்டு சென்று வழங்குவதற்காக ரூபாய் 7.18 கோடியும், பொட்டலமிடப்பட்ட கோதுமை மாவு விநியோகத்திற்காக ரூபாய் 18 கோடி மதிப்பிலான முன்னோட்ட திட்டத்தையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற கலை மேம்பாடு ஆண்டுதோறும் 100 நாட்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக 200 நாட்டுப்புற கலை குழுக்களுக்கு ஆதரவளிக்க ரூபாய் 23 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் நிதி இலக்குகள்: நீண்டகால தொலைநோக்கு பார்வை 2030களின் முற்பகுதியில் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக நிலைநிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வருவாய் திரட்டல்: முகமற்ற GST மற்றும் சுரங்க கணினிமயமாக்கல் போன்ற தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிர்வாக மேம்பாடுகள் மூலம் கூடுதலாக சுமார் 15,000 கோடியும், மதுபான வருவாய் ஈட்டப்படும். அதாவது மதுபான உற்பத்தியாளர் சிறப்புரிமை கட்டணங்கள் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 1,000 கோடியும் வருவாய் ஈட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான, அதாவது இதில் நிறைய நம்ம தாய்மாமன் திட்டம், அடுத்தது அண்ணன் திட்டம், அது எல்லாத்துக்குமே, அடுத்தது சிங்கப்பெண் திட்டம், அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது நம்ம இந்த தமிழக பட்ஜெட்டில் இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது TNPSC Group 2, Group 2A, Group 1, Group 4 கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் ஒவ்வொரு லைனையும் இன்ச்சு பை இன்ச்சாக பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச முதல் ஒரு அறிக்கையை நான் சொல்லியிருக்கேன். அடுத்த அறிக்கையை நான் இன்னும் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நல்லா படித்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. TNPSCலேருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒவ்வொரு லைனாக படித்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ ஒதுக்கிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம். இன்றைய தமிழக பட்ஜெட்டினுடைய முக்கிய அறிவிப்புகள்: முதல்ல தங்க திட்டம். மணப்பெண்ணுக்கு 1 சவரன் தங்கம் வழங்குவதோடு பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் மற்றும் திருநங்கைகளின் நலனுக்காக ரூபாய் 9,818 கோடி ஒதுக்கிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் உள்கட்டமைப்புக்கு பள்ளி கல்விக்காக 44,527 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இதில் 3734 அரசு பள்ளிகளை நவீனமயமாக்குவதற்காகவும் 300 கோடி அடங்கும். மாணவர் விடுதிகள் TN சுதர் 3200 கோடி மதிப்பில் 1 லட்சம் நவீன தங்குமிட வசதிகளை வழங்கும் 200 ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகளை கட்டுவதற்காக ரூபாய் 10 கோடி மூலதனத்துடன் தமிழ்நாட்டு மாணவர் விடுதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு கழகம் TNSHIC அமைக்கப்பட்டுள்ளது. வளாக சுகாதாரம் மிகவும் தூய்மையாக மிகச்சிறந்த வளாகம் என்ற முன்னெடுப்பின் முதல் கட்டமாக ரூபாய் 139 கோடி ஒதுக்கீட்டில் 10,000 பள்ளிகளில் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. பொருளாதார இலக்குகள் மற்றும் ஆளுகை சீர்திருத்தங்கள் நீண்டகால தொலைநோக்கு தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கொள்முதல் மற்றும் வெளிப்படைத்தன்மை ஒப்பந்த புள்ளிகளை திறப்பதற்கும் ஏகபோக கூட்டமைப்புகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு தேவையற்ற சான்றிதழ் தேவைகள் நீக்கப்பட்டன. அத்துடன் நிதி கசிவுகளை கட்டுப்படுத்த கட்டிட அனுமதி வழங்கும் அதிகாரம் CMDAக்கு வழங்கப்பட்டுள்ளது. வருவாய் ஈட்டுதல் முகமற்ற GST முகமற்ற பதிவு மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட தரவு சுரங்கம் போன்ற தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த ஆளுகை முன்னெடுப்புகள் மூலம் சுமார் 15,000 கோடி கூடுதல் வருவாய் திரட்டப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மாதிரி பட்ஜெட்ல நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு. நன்றி, வணக்கம்.